ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிலாயிசத்தோட ரிவர்ஸ்டுங்க. அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் இதுவரையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலுங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அது எப்படி ஃபைன் பண்ணணும்னா ஆப்ஷன் எலிமினேஷன், ஆப்ஷன்லேயே வந்து எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாங்க. ரைட்டுங்களா? ஆப்ஷன்லேயே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி ஈஸியாக வந்துட்டு அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ப்ரிலிம்ஸ் லெவல் கேண்டிடேட் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. மெயின்ஸ் லெவல் யாராக இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கான ரிவிஷன் வீடியோ. ஓகேங்களா? ரிவிஷன் செஷனாக கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், கொஞ்சம் நவுந்து நிற்பேன். மெயின்ஸ் லெவல் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் டக்குன்னு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் டிஸ்பிளே ஆகும். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் கேண்டிடேட் மிட் லெவல் யாராக இருந்தாலும் பொறுமையாக கவனிச்சு என்ன ட்ரிக் சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த கொஸ்டின் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் போகலாம். அதாவது ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும். அப்படி இல்லை அப்படின்னா என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, நிதானமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரைட்டுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? சரிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க சொல்லியிருக்காங்க? கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்களா? இப்படி இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது மெயின்ஸ் லெவல் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வேகமாக ஓடலாம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் லெவல் மிட் லெவல் யாராக இருந்தாலும் சரி, என் கூட ட்ராவல் பண்ணுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ரெகுலராக நம்ம ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பார்த்துருக்கோங்க. அதில் வந்து பார்ப்போம் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட். அதை எப்படி ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் இது எப்படின்னா ஆப்ஷனை வந்துட்டு டக்குன்னு நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம்னா, இங்கே வந்து சம் கண்டிஷனில் கொடுத்து ஒருவேளை இங்கே நோ கண்டிஷனில் இருந்ததுன்னா அதை கழிச்சு விட்டுறலாம். ஒருவேளை அங்கே வந்து சம் நாட்டில் இருக்கு, இங்கே சம்மில் இருக்குனாலும் கழிச்சு விட்டுறலாம். எப்படின்னா இப்போ வந்து ஃபியூன்னு என்னங்க? சம். ஃபியூ ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் வெஜிடபிள் இருக்குங்களா? ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்ல சம் ஃப்ரூட்ஸ், அதாவது அதே வச்சுக்கோங்க, ஃபியூ ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் அப்படின்னு இருந்தா அப்போ அங்கே தப்பு தானேங்க. ஸ்டேட்மெண்ட் இப்படி இருந்து கன்க்ளூஷன் வந்து அதாவது ஆப்போசிட்ல இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இதுதான் இருக்கான்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷனுக்குமே பாருங்க, செகண்ட் கன்க்ளூஷனுக்குமே பாருங்க. சம் வெஜிடபிள் மேபியா பப்பாயாஸ். இப்போ மேபியில் இருக்குங்களா? இதே வந்துட்டு சம் கண்டிஷனை ஸ்ட்ராங்காகவே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ இது வராதுல்ல. அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சு விடலாமா? ஸோ அப்படியே தான் இருக்கான்னு பாருங்க. வரிசையா ஃபர்ஸ்ட் ஒன்ல இல்லை, செகண்ட் ஒன்லையும் இல்லை, தேர்டு இல்லை, ஃபோர்த் இல்லை. சரிங்க, இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க சொல்லியிருக்காங்க, சம் ஃப்ளவருங்க. ஓகே, இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். அடுத்து சம் ஃப்ரூட்ஸ் ஆர் மேங்கோ, எம்னு போட்டுக்கோங்க. அப்புறம் ஆல் மேங்கோஸ் ஆர் பப்பாயாஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் நோ வெஜிடபிள் மேங்கோஸ். மேங்கோ இங்கே இருக்கு, வெஜிடபிள் போடணும். இப்போ கைஸ் தெரியுதா உங்களுக்கு? நல்லா பார்த்துக்கோங்க. மிட் லெவல் ப்ரிலிம்ஸ் லெவல் யாராக இருந்தாலும் நல்லா பாருங்க இந்த கொஸ்டினை. வெண்டைகிராம் கிளியரா தெரியுதா? சரி, இப்போ நம்ம வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா? கன்க்ளூஷனுக்கு செட் பண்ணி பார்க்கலாமா? ரைட். ஃபியூ ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் வெஜிடபிள் இருக்கா அப்படின்னு என்ன? சம் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் வெஜிடபிள் போலாமா? இங்கே இருக்கிறது சம் ஃப்ரூட்ஸ். ரைட்டா? இது வந்து ஃப்ரூட்ஸுக்கும் மேங்கோக்கும் சம்மில் இருக்கு, மேங்கோக்கும் வெஜிடபிளுக்கும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் நம்மளுக்கு வென் டயக்ராம் வந்துச்சுன்னா அப்போ இது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ரைட்டா? இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பேசிக் வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டேன் ஏன் வராதுன்னு. அதாவது நம்மளோட வீடியோஸ் டக்குன்னு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ரைட்டா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் வெஜிடபிள் மேபியே பப்பாயாஸா? வெஜிடபிளுக்கும் பப்பாயாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை, மேபியில் கேட்குறாங்க. அப்போ இது சரி தானே? ரைட்டா? புரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து மேலும் போக தேவையில்ல. அடுத்து பிசி எல்லாம் செக் பண்ணி தேவையில்ல. ஒருவேளை எய்தரார் இருக்கு அப்படின்னா எய்தரார்ல ஒருவேளை எய்தர் ஏ ஆர் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேணா நம்ம பி வேணா செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ தப்பு இல்லை. இப்போ வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட்லயே செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கொஸ்டின் ஓடிடணுங்க. புரியுதுங்களா? பிகினர் யாராக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மெயின்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோஸை நல்லா பாருங்கள். ரைட்? நான் ஃபஸ்ட்டு சொன்னதையும் கவனமாக எடுத்துக்கணும். இப்படி நம்ம வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கழிச்சு விடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்து போகலாங்களா? இங்கே வந்து பாருங்கள், ஃபியூன்னு என்னங்க? சம். ஃபியூ லைன்ஸ் மேபி எ பாக்ஸ் அப்படின்னு என்னங்க? சம் லைன்ஸ் மேபி எ பாசிபிள் சொல்றாங்க, மேபி எ பாக்ஸ். அடுத்து என்னங்க? சம் ரோஸ் பீயிங் எ செல்ஃப் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இது பாசிபிலிட்டியில கேட்கறாங்க. இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இது வந்து ஆல்ரெடி சம் கண்டிஷன் இருக்கான்னு பாருங்க. லைனுக்கும் பாக்ஸுக்கும் சம் கண்டிஷன் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இது வந்து பாசிபிலிட்டி, ரெண்டுமே பாசிபிலிட்டி. ஒருவேளை நம்ம ஸ்டேட்மெண்ட்ல அப்படி இருந்தா கழிச்சு விடலாம். அப்படியேதான் இருக்கான்னு பாருங்க. லைனுக்கும் பாக்ஸுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லை நோ கண்டிஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. மெயின்ஸ் லெவல் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சீக்கிரம் போட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியா? அடுத்து பாருங்க, லைன்ஸ்க்கு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை.
ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்ரோச் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பார்ப்போமா? சம் ரோஸ் லைன், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? லைனுக்கும் காலமுக்கும் நோ கண்டிஷன்ல இருக்கு. அப்புறம் ஆல் காலம்ஸ் பாக்ஸ், ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2% அப்படின்னா என்னங்க? சம்ல இருக்கு. சம் பாக்ஸ் ஆ செல்ஃப், ரைட். போலாமா? ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாருங்க. சம் லைன்ஸ் இங்க இருக்கு, மேபி எ பாக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கலாமே, அதாவது எல்லுக்கும் சிக்கும் தான் ஆகாது, எல்லுக்கும் பிஇக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை, பாசிபிலிட்டியில் கேட்குறாங்க. அப்போது சரி. அடுத்து சம் ரோஸ் பீயிங் ஏ செல்ஃப், இதுக்கும் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை, அந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இது சரி. அப்போ ஆப்ஷன் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன்? இது மாதிரி எதிராக இல்லாதப்போ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு என்ன செய்யணும்? அடுத்து ஓடிடணும். நல்லா பார்த்துக்கோங்க. மிட் லெவல் யாராக இருந்தாலும் நல்லா வென் டயக்ராம் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன கன்க்ளூஷன் எப்படி வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி வாசிக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ரைட். அடுத்த கொஸ்டின் போலாங்களா? கிளியரா தெரியுதா வென் டயக்ராம்? ரைட்டுங்க. இங்க என்னங்க சொல்லியிருக்காங்க? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரைட், போடுறவங்க சீக்கிரமா போடலாம். ப்ரிலிம்ஸ் மிட் லெவல் நம்ம கூட ட்ராவல் ஆகி வரலாம். ரைட், இங்க வந்து பாருங்க, சம் லேக்ஸ் ஆர் நாட் எ ஓஷன் கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மோஸ்ட்லி பாண்ட்ஸ் பீயிங் சீஸ் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க, ரைட். இதுல வந்து பாசிபிலிட்டி, இது சம் நாட் கண்டிஷன் இருக்கு. இங்க வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு லைக் ஆப்ஷன்லயே, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து தூக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் சொல்றேன். நல்லா பாருங்க. இப்போ வந்து சம் கண்டிஷன்ல இருக்கணுங்கிறாங்க. இங்க இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து போய்க்கலாம், ரிவர்ஸ்ல இருந்து போகலாம். பான்ஸ் பீயிங் சி இஸ் எ பாசிபிலிட்டின்னு இருக்குங்களா? ஒருவேளை சியோ இல்ல பான்ஸோ இது அதாவது வந்து ஒன்லி கண்டிஷன், அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒன்லில இருக்கான்னு பாருங்க. ஒன்லி ஆர் பின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி பான்ஸ் வந்துட்டு சியும் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அப்படிங்கிறப்ப பாருங்க, அது ஒன்லி லேக்ஸ் ஆர் பான்ஸ். அப்போ பான்ஸ் எதுக்கு? எங்க பான்ஸ் வந்து உள்ள இருக்கும், யாரோடைய ஃப்ரெண்ட் இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து செக் பண்ணி பாருங்க, ஒன்லி கண்டிஷன்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஏதாவது மெர்ஜ் ஆகுதான்னு பாருங்க. இது வரத்துக்கு பாசிபிள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னில மறுபடியும் இங்க இருக்கு பாருங்க. அப்போ சியை தூக்கி விட்டுறலாம். டி செக் பண்ணி பாருங்க, அதே மாதிரி இருக்கான்னு. லேக்ஸ், ஆல் லேக்ஸ் ஆர் பான்ஸ் அப்படிங்கிறப்போ பாசிபிலிட்டி மேபி இருக்கலாம். அப்போ பியும் டி மட்டும் செக் பண்ணி பார்க்கலாங்களா? பி ஃபர்ஸ்ட் வரைப்போம் இப்போ டயக்ராம். ரைட், ஆல் சீஸ் ஓஷன், அப்புறம் ஆல் ஓஷன்ஸ் ரிவர், ரைட். ஃபியூல வந்துட்டு லேக் இருக்கு. அதுக்கப்புறம் ஆல் லேக்ஸ் பாண்ட்ஸ், ரைட். இந்த இடத்துல பாருங்க, சம் லேக்ஸ் ஆர் நாட் எ ஓஷன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க. சம் சொல்ல முடியாதுல்ல, சம் கண்டிஷன் எதுவுமே டைரக்டா வரல. ஸோ அப்போ இது தவறு, வராது. பியுமே வராது, ஏ ஆல்ரெடி வராதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சி வராதுன்னு சொல்லிட்டேன். இருக்கிறது என்னங்க? லாஸ்ட் ஒன் டி தான். அதுவுமே செக் பண்ணி பார்த்தலாம். ஒருவேளை அதுவுமே வரலைன்னா நம்ம சி தான் போடணும். கொஸ்டின்ஸ் புரியுதுங்களா நான் சொல்றது? புரியாதவங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி நல்லா பாருங்க. ஏபியும் எப்படி நம்ம வந்து ஈஸியா அடிச்சோங்கிறத ரிமைண்ட் பண்ணி பாருங்க, ரைட். இப்போ டி போட்டு பார்க்கலாங்களா வென் டயக்ராம்? ஓகே, ஆல் சீஸ் ஓஷன், ஓகே, நோ ஓஷன்ஸ் ரிவர், ரைட்டுங்களா. அப்புறம் ஃபியூல வந்துட்டு லேக் இருக்கு, ரிவருக்கும் லேக்குக்கும் ஃபியூல தான் இருக்கு. ஆல் லேக்ஸுமே பாண்ட்ஸ், ரைட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம் நாட்ல இருக்கா? லேக்குக்கும் ஓஷனுக்கும் சம் நாட். இங்க சம் லேக்ஸ் இருக்கா? ஆருக்கும் இந்த ஓக்கும் ஆகாதா? அப்படிங்கிறப்போ இது சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் பீயிங்ல சொல்லணும், பான்ஸுக்கும் சியுக்கும் பாசிபிலிட்டி. இங்க பான்ஸ் இருக்கு, இங்க பான்ஸ் இருக்கு, சியும் இதுவும். இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நல்லா பாருங்க, இப்படி இருந்ததுன்னா ஆல் கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லிக்கும் ஆளுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஒன்லி போடும்போது, அதாவது ஒன்லி ஏ ஆர் பி அப்படிங்கிறப்போ பி உள்ள போட்டுட்டு பி மேல லைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் பி வந்து யாரோடையும் ஃப்ரெண்ட் இல்லை, ஏக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து ஆல் கண்டிஷன் இருக்கு. இது வந்து ஆல் கண்டிஷன்ல வந்தா பாசிபிலிட்டி வரலாம், ரைட்டா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? பான்ஸுக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் இங்க இல்ல வென் டயக்ராம்ல, லைக். ஆனா அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? கன்க்ளூஷன்ல பாசிபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. இருக்குமே. புரியுதுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட். அதே மாதிரி ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி எலிமினேட் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒன்லி கண்டிஷன் இருக்கா? ஒன்லி கண்டிஷன் இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எப்படி சொல்றாங்க? பாசிபிலிட்டியில கேட்டால் தப்பு தானே. ஸோ அப்படிங்கிற ஒரு விதத்துல நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், ரைட். வென் டயக்ராம் பார்த்துக்கோங்க. கிளியரா தெரியுதா? இதுக்கு ஆன்சர் என்னங்க? டி தான் ஆன்சர். சரியா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா?
நல்லா பொறுமையாகவே நிதானமாக பாருங்கள், பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட பாருங்கள். மிட் லெவல் ப்ரிலிம்ஸ் லெவல் யாராக இருந்தாலும். அடுத்தது கொஷின், அதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் தருவேன், அது எது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஈஸியாக தான் தருவேன், ஒரி பண்ணிக்க வேணாம். ஆனால் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க, ரைட்டா? சரிங்க, இப்போ வந்து 4th கொஷின் பார்க்கலாம். 4th கொஷின் என்னங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க, இப்போ வந்து கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நோ பைக்ஸ் இஸ் எ ட்ரெயின், சம் கார்ஸ் ஆர் நாட் பஸ், சம் ட்ரக்ஸ் ஆர் நாட் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா சம் கண்டிஷன், நோ கண்டிஷன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துலையுமே நம்ம வந்துட்டு ஸ்மார்ட்டாக பண்ணலாம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே என்னங்க சொல்லியிருக்காங்க, நோ பைக்ஸ் இஸ் ட்ரெயின் சொல்லியிருக்காங்களா? கிளியராக தெரியுதா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் அதாவது பார்க்க உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ வந்துட்டு பைக்குக்கும் ட்ரெயினுக்கும் ஆகவே ஆகாதுன்னு கன்க்ளூஷனை சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு பைக் இல்லைனா ட்ரெயின், இது வந்து ஏதாவது ஒன்லி கண்டிஷனில் உள்ள இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஒன்லி கண்டிஷனில் வந்து பாருங்கள், ஒன்லி கண்டிஷன் பாருங்கள், இதுக்கும் பாருங்கள். ஏக்கு ஏதாவது ஒன்லி கண்டிஷன் இருக்கா? இல்லை. பிக்கு இல்லை, இங்கே இருக்குது. சிக்கு இருக்குங்களா? ஒன்லி இருக்கா? பி வந்து உள்ளதான் இருப்பான், பைக் வந்து உள்ளதான் இருப்பானா அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட் ஆகுது. அடுத்து வந்து பாருங்க திருப்பியும் இருக்கு ஒன்லியில், சரியா? இப்படிங்கிறதுலப்போ நம்ம வந்து இப்படியுமே நம்ம வந்து ரிவர்ஸ்டா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டில இருந்து செக் பண்ணி பார்க்கலாங்களா? டியோட வென் டயக்ராம் போடலாமா? பாருங்க, சம் ட்ரெயின் ஆர் பஸ், ஓகே, ஆல் இதுவுமே கார், ஆல் டி ஆர் கார், ஒன்லி கார் ஆர் பைக், ரைட்டுங்களா? இது வந்து பஸ், இது வந்து பைக், ஓகே, இது வந்து பைக்குங்க. அதுக்கப்புறம் 50% என்ன? சம்முங்க. சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரக். டயக்ராம் ஓகே, சரியா? புரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ரைட்டா? நான் போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடாது. நீங்களுமே நான் சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கான ஸ்பீடு இருக்கும், உங்களுக்கான ஸ்பீடு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்களும் அதை வந்து நல்லா கற்றுப்பீங்க, ரைட்? சாட்டிஸ்ஃபைடாக தான் பார்க்கலாமா? நோ பைக்ஸ் இஸ் ட்ரெயின், பைக்குக்கும் ட்ரெயினுக்கும் நோ கண்டிஷன் சொல்கிறாங்க, சரி தானே? வருது. அடுத்து பாருங்க, சம் காருக்கும் சம் நாட்டில் இருக்கு, சம், ரைட், சம் கார்ஸ் ஆர் நாட் ஏ சொல்ல முடியாதுல்ல, இங்கே வந்து சம்மில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து சம்மில் இருக்குது பாருங்க. சிக்கும் பஸ்ஸுக்கும் சம் கண்டிஷன் இருக்குது, இங்கே சம் நாட்டில் சொல்கிறாங்க. அப்போ இது வராது இல்லை, அப்போது சி வராது, ரைட்? இப்போ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வேளை வந்து டியுமே வரலனாலும் நம்ம அடுத்தடுத்து போய் பார்க்கலாம். எது வந்து கொஞ்சம் கொஷின் வாசி பார்க்கும்போது எது நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குங்கிற ஒரு விதத்தில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், சரியா? டி போட்டு பார்க்கலாங்களா? ரைட், சம் ட்ரெயின், டிஆர் போட்டு வச்சுருப்பேன், பஸ், ஆல் ட்ரெயினும் என்ன? கார். அப்புறம் உள்ள வந்து இது மட்டும் நான் வேறு கலரில் போடுறேன், ஓகே? பைக் உள்ளே இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, அதாவது ஒன்லியில் இருக்குது, அதனால தான் இந்த கலரில் நான் போட்டிருக்கேன். பஸ்ஸஸ் எங்கே இருக்குது? பஸ்ஸுக்கும் என்னது அது? ட்ரக்கு, டிகேன்னு போட்டுக்கலாம், ரைட்? ட்ரெயின் வந்து டிஆர் போட்டிருப்பேன், இது டிகே போட்டிருப்பேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பைக்குக்கும் ட்ரெயினுக்கும் நோ கண்டிஷன், பைக்குக்கும் ட்ரெயின், ஏன்னா இது ஒன்லியில் இருக்கா, அப்போ இது சரி. அடுத்து சம் கார்ஸ் ஆர் நாட் பஸ்ஸஸ், சம் கார், அதாவது உள்ள வந்து உள்ள ஏன் இது வந்து கரெக்ட் அப்படின்னு பாருங்களேன். சம் கார்ஸ் ஆர் நாட் பஸ்ஸுங்கிறாங்களா, உள்ள வந்துட்டு பைக் இருக்கான், பைக் வந்து உள்ள இருக்க சம்முங்களா, அப்படிங்கிறப்போ இது யாரோடையும் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற விதத்துல இது சரி, ரைட்? அடுத்து வந்து பாருங்க, சம் ட்ரக்ஸ் ஆர் நாட் ட்ரெயின், சம் ட்ரக், அதாவது இங்க உள்ள பி இருக்கிற பார்த்தீங்கன்னா, இந்த பியை வச்சு தான் எல்லாமே மூவ் ஆகுது. ஏன்னா இவர் யாரோடையும் ஃப்ரெண்ட் இல்லை, இதோட சம்முதான இது அப்படிங்கிற விதத்துல இது கரெக்ட். நம்மளுக்கு மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன? டி தான் ஆன்சர், ரைட்? ஆப்ஷன் டி. விளங்குதுங்களா? நம்ம வந்து சம் கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், ஆல் கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், ஒன்லியில் ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே கண்ணில் பட்டது என்னங்க, நோ பைக்ஸ் இஸ் ட்ரெயின் இப்படின்னு நம்ம பார்த்ததுனால தான் நான் என்ன செஞ்சேன், அதாவது வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு பைக்கும் ட்ரெயினும் ஏதாவது ஒன்லி கண்டிஷன்ல ஏதாவது சிக்கிருக்கா அப்படி ஏதாவது செக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி நான் செக் பண்ண விதத்தில் நம்ம சீக்கிரமாவே போட்டோம், ரைட்டுங்களா? உங்களுக்கு புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்டா? நியூ கம்மர்ஸ் யாராக இருந்தாலும் பொறுமையாக பாருங்க. அதாவது வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் 2-3 கொஸ்டின் தாங்க வந்து உலட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாகவே நீங்கள் போட்டுருவீங்க, ரைட்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? சரிங்க, இப்போ வந்து 5th கொஸ்டின் பார்க்கலாங்க. 5th கொஸ்டினில் பாருங்க, கன்க்ளூஷன் நல்லா வாசிச்சுக்கோங்க, கிளியராக தெரியுதுங்களா? மெயின்ஸ் கேண்டிடேட் வேகமாக போடலாம், ரைட்? பாருங்க, கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது வந்து ஸ்மார்ட்டாக எதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, சம் டொமஸ்டிக்ஸ் ஆர் கிரேட், சம் வைல்ட்ஸ் ஆர் கிரேட், நோ பெட்ஸ் இஸ் சைல்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷனில் டொமஸ்டிக்கும் கிரேட்டுக்கும் இருக்குங்களா, ஒருவேளை இது ஏதோ ஒன்லியில் இருக்கா இல்லை நோ கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இல்லை பாசிபிலிட்டி இதை கொடுத்து வச்சிருக்காங்களா,
பாசிபிலிட்டியில் இங்கே வராது, அதில் தான் பாசிபிலிட்டி, ரைட்டுங்களா? ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது நம்ம வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் உலட்டும், போக போக அந்த அடுத்த சம்ஸ் வந்து நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே சம்மில் இருந்து இங்கே ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் நோ கண்டிஷன் இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் நான் சொல்கிறேன், ரைட்? இப்போ வந்து செக் பண்ணி பார்த்ததில் பிக்கு செக் பண்ணி பாருங்கள், நோ டொமஸ்டிக்ஸ், சம் பெட்ஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் வைல்ட். அதாவது நான் சால்வ் பண்ணுறேன்னா நீங்களும் பேரலாக சால்வ் பண்ணிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் வந்து நல்ல ட்ரைனிங்காக இருக்கும். அடுத்து சம் பெட்ஸ் ஆர் டொமஸ்டிக்ஸ், டொமஸ்டிக்கும் வைல்டுக்கும் இல்லை, நோ கண்டிஷனில் வைல்டு சைல்டு, பெட்ஸ் ஆர் கிரேட்டு, ரைட்டுங்க. இந்த 5th கொஷின் வந்து நம்ம 1 by 1 போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ரைட்டுங்களா? இப்படி வந்துருச்சுன்னா நம்ம போட்டு தான் ஆகணும். சரி, பெட்ஸுக்கும் நோ கண்டிஷன் என்ன இருக்குது, வேகமாக போடுறேன். டொமஸ்டிக், அதுக்கப்புறம் சைல்டு டொமஸ்டிக், அதுக்கப்புறம் பெட் யாராவது இருக்கான்னு பாருங்கள், சம் டொமஸ்டிக் வைல்டு, அடுத்து சம் பெட்ஸுக்கும் கிரேட்டிங் இருக்குது, அடுத்து என்ன நான் விட்டுருக்கேன், நோ வைல்டுக்கும் சைல்டு, ரைட்? செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வென் டயக்ராம் பார்த்துக்கோங்க, தெரியுதா கிளியராக இருக்கா? ரைட். சம் டொமஸ்டிக்ஸ் ஆர் கிரேட், சம் டொமஸ்டிக்ஸ் ஆர் கிரேட் இங்கேயே வரல, ஃபஸ்ட்டு ஒன்னே வரல. இதில் ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரவில்லை. அடுத்து போகலாமா? ஒன்று வரலனாலே தெரிஞ்சு போயிடுச்சு, அடுத்து ஓடிடணும், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்து போகலாங்களா? அடுத்து பாருங்க, நோ டொமஸ்டிக் ஆர் வைல்ட், அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கும் பெட்டிங் இருக்கு, ரைட்? அடுத்து நோ வைல்ட் இஸ் சைல்டு, ரைட்? அடுத்து பெட்ஸுக்கும் கிரேட், சம் பெட்ஸ் கிரேட், ஓகே. டயக்ராம் தெரியுதா? டயக்ராம் புரியுதுங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்? இது சாட்டிஸ்ஃபைடாக தான் செக் பண்ணி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்க, சம் டொமஸ்டிக் ஆர் கிரேட், சம் டொமஸ்டிக்ஸ், சாரி டொமஸ்டிக்ஸுக்கும் கிரேட்டுக்கும் சம் கண்டிஷனில் இருக்கா? இல்லை. இது கிளை, இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, ஸோ இதை நம்ம தூக்கிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரவில்லை, ரைட்? நீங்கள் போட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்டுங்களா? தேர்டு போகலாங்களா? தேர்டு பாருங்க, தேர்டு நீங்களே வேகமாக பாருங்க, நான் போடுறதுக்குள்ளே நீங்கள் போடுங்க பார்க்கலாம். நியூ கம்மர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துட்டோம், 4 கொஷின்ஸ் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் வேகமாக தான் போடணும், ரைட்? பெட்ஸ், ஓகே. அடுத்து ஓகே, அடுத்து சைல்டு, நோ பெட்ஸுக்கும் கிரேட், ரைட்? டயக்ராம் தெரியுதா? சரி, ஓகே. செக் பண்ணி பார்க்கலாமா? சம் டொமஸ்டிக்ஸ் ஆர் கிரேட், சம் டொமஸ்டிக் இங்கே இருக்குது, கிரேட் இருக்குது, சம் கண்டிஷனை சொல்கிறாங்க, அப்போ இங்கேயே வரல, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்லேயே வரல, அப்போது சி வரவில்லை. போலாமா? அடுத்து இது மாதிரி வேகமாக போடணுங்க, நான் வந்து வீடியோக்காக பொறுமையாக போட்டுட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு உங்களோட ரஃப் பேப்பரில் வேகமாக போடணும், ரைட்? அடுத்து டி செக் பண்ணி பார்க்கலாங்களா? ஆல் பெட்ஸும் டொமஸ்டிக், அடுத்து ஆல் டொமஸ்டிக்கும் வைல்டு, நோ வைல்ட் ஆர் சைல்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சம் பெட்ஸ் ஆர் கிரேட், சம் பெட்ஸ் உள்ள இருக்கு. வென் டயக்ராம் தெரியுதா கைஸ்? வென் டயக்ராம் உங்களுக்கு தெரியுதா கிளியரா? டி ஆப்ஷன் போட்டிருக்கோம் பாருங்க, செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ டிக்கு சம் டொமஸ்டிக்ஸ் ஆர் கிரேட், சம் டொமஸ்டிக்ஸ் ஆர் கிரேட் வருது. அடுத்து கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இது வருது. அடுத்து வந்து பாருங்க, சம் வைல்ட் ஆர் கிரேட், டபிள்யூவும் ஜியும் கிரேட்ல இருக்கா? வருது. அடுத்து பாருங்க, பெட்டுக்கும் சைல்டுக்கும் நோ கண்டிஷன், பெட்டு வந்து உள்ள இருக்கு, சி வந்து வெளியே இருக்கு. அதாவது வந்து ஹோல் ஃபேமிலி வந்து பாருங்க, டபிள்யூக்குள்ள வந்து டி இருக்கு, டிக்குள்ள பி இருக்கு, ஹோல் ஃபேமிலிக்கே ஆகாது. அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்க பெட்ஸுக்கு மட்டும் எப்படி வந்துட்டு இல்லைங்கிறாங்க, பெட்ஸுக்கும் சைல்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அப்படிங்கிற விதத்துல கரெக்ட். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நியூ கமர்ஸ்க்கு நான் சொல்ற வரேன், சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். டி கரெக்ட், ரைட்டுங்களா? ஆப்ஷன் வந்து என்னங்க? டி. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நியூ கம்மர்ஸ் யாராக இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி நியூ கம்மர்ஸ் யாராக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட 1, 2, 3 3 வீடியோஸ் இருக்கும் ஸ்லைஸத்தோட. அதோட வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். அதெல்லாம் போய் புதுசாக பார்க்குறவங்க போய் பாருங்கள், ரைட்? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஓல்டு வியூவர்ஸ்லாம் என்ன செய்யணும்னா வேகமாக போடணும், ரைட்டா? அடுத்து போகலாங்களா? சரிங்க, இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பாருங்க, கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சம் ரெட் ஆர் நாட்டுங்க, அதாவது இப்படி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், ரைட்? சம் ரெட்டுங்க அது, ரைட்?
பாருங்க, some red are not carrot, some chili being not garlic is a possibility, some greens are not tomato. இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ல, அதாவது ஸ்டேட்மெண்ட்டை எப்படியாவது நம்ம வந்து ஸ்மார்ட்டா போடணும், ஸ்மார்ட்டா தூக்கி விடணும். அது எப்படி தூக்கலாம் பாருங்க. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கண்ணில் பட்டது இங்க பாருங்க, some chili not being is a possibilityல இருக்கு கார்லிக்குக்கும். இங்கே டைரக்டாவே இருக்கு, பாசிபிலிட்டியில கன்க்ளூஷன்ல கேட்கறாங்க, ஸ்டேட்மெண்ட்ல சம் நாட்லயே இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏ வராது. ரைட், அடுத்து எது வராதுன்னு பாருங்க. சம் கிரீன்ஸ் ஆர் நாட் டொமேட்டோ. இங்கே வந்து பாருங்க, சம் கண்டிஷன் இருக்கு, கன்க்ளூஷன்ல சம் நாட் இருக்கு, பி வராது. சி செக் பண்ணி பார்க்கலாமா? சி மேபி வரலாம். டி செக் பண்ணி பார்க்கலாம். டியில் வந்து ஏதாவது அடிப்படுதான்னு பாருங்க. சேம் அதே தான். சம் கிரீன்ஸ் ஆர் நாட் டொமேட்டோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ டொமேட்டோஸ் ஆர் கிரீன். டேரெக்டாகவே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே கன்க்ளூஷனில் சம் கண்டிஷன் இருக்குது. அப்போ டி வராது. அப்போ சி தான் ஆப்ஷனான்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. சி செக் பண்ணி பார்க்கலாம். ஆல் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் பாருங்க ஆல் டொமேட்டோஸ். அது அடுத்த லைன் வந்து சிக்கல, அடுத்த லைன் போங்க. அடுத்த லைன் வரல. ரைட், இங்கே போட்டு பாருங்க கேரட். அடுத்து சம் கண்டிஷனில் கிரீன் இருக்கான். ஓகே, அடுத்து என்ன செய்யலாம்? கிரீனுக்கும் கார்லிக்குக்கும் நோ கண்டிஷன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைன் பாருங்க, சம் கார்லிக்குக்கும் கேரட்டுக்கும் இருக்கு. இது கார்லிக், நோ கண்டிஷன் இருக்கு. அப்புறம் ஆல் டொமேட்டோஸ் கார்லிக் வேற கலர்ல எழுதுறேன். இது ஒன்லியில் இல்லை, உள்ளதான் இருக்கு. டி வந்து உள்ள இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? சி வந்து கரெக்டானு. ரைட், வெண்டைகிராம் நல்லா தெரியுதுங்களா? பாருங்க, வெண்டைகிராம் கரெக்டாக போட்டாச்சுங்க. சி செக் பண்ணி பார்க்கலாமா? சம் ரெட்ஸ் ஆர் நாட் கேரட். சம் ரெட், இதோட சம் ரெட் என்னது? இது சம் ரெட் வந்துட்டு கேரட் இல்லைங்கிறாங்க. இது கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. செகண்ட் ஒன் பாருங்க, சம் சில்லி பீயிங் நாட் கார்லிக் ஈஸியாக பாசிபிலிட்டியான்னு சொல்றாங்க. சம் நாட்டில் பாசிபிலிட்டி கேட்குறாங்க. சம் சில்லி ரைட், நாட் ஏ கரெக்ட் தான். பட் ஆனால் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல டைரக்டா கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு, இந்த இடத்துல பாசிபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ இது வராது இல்லை. பாசிபிலிட்டியில இருக்க விஷயத்த இருக்கான பாசிபிலிட்டியில கேட்டால் தப்பு தானே. அப்படிங்கிறப்போ சி வராது. அப்போ இதுதான் கரெக்ட், இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. நன் ஆஃப் திஸ். ரைட், புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் எப்படி நம்ம போட்டோம்னு. அதாவது இவ்வளோ பெரிய லைன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடாது ஒரு லைனா. அதாவது எக்ஸாம்ஸ்ல ஒருவேளை பாசிபிளே இல்லைன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லை, இப்படி வந்து ஸ்மார்ட்டா போடுற மாதிரி இருக்குன்னா ஸ்மார்ட்டா டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நியூ கமர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வென் டயக்ராம் நல்லா கிளியரா தெரியுதுங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் போலாங்களா? 7th கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இது வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க, உங்களுக்கான இது ஹோம்ஒர்க்குங்க. இது இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேங்களா? நான் ஏன் ஹோம்ஒர்க் தரேன்னா, 6 கொஸ்டின் பார்த்துட்டோம். 6 கொஸ்டின் பார்த்துட்டு இப்போ இதை நம்ம அப்ரோச் பண்ணாதாங்க நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் புரியும். அதாவது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் அப்படின்னால நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ட்ரைன் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு செட் ஆச்சா இல்லை நம்மளுக்கு புரியுதா இல்லையான்னு நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ அதுக்காக இது ஹோம்ஒர்க் தரேன். அது இல்லாமல் இது ரொம்ப ஈஸி. இது வந்து ஆப்ஷன்லேயே தட்டி கழிக்கலாம். அதுக்காக அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இது கரெக்டாக போடுங்க. ரெகுலராக எல்லாருமே போடுறவங்களாம் இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போட்டுங்களா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ரைட், ரெகுலராக போடுறவங்க எல்லாருமே கரெக்டாக போடுறாங்க. நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலுமே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கரெக்டான ஆப்ஷன்ஸை கரெக்டாக போடுங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரியா? அடுத்து போலாங்களா? ஹைட்டு இது பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சம் க்ரவ் ஆர் தி கிண்டன், அதுக்கப்புறம் பேரட் சொல்லியிருக்காங்க. சம் பேரட் ஆர் நாட் ஹென், அதுக்கப்புறம் சம் பீஸ் நாட் பீயிங் ஈகிள் இஸ் ஏ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஏதாவது கழிக்க முடியுமான்னு பாருங்க. நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோல எப்படி கழிச்சோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இதை ஏதாவது கழிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அதாவது ரிமூவ் பண்ண முடியுமா, அந்த ஆப்ஷன்ஸை வந்துட்டு ஏதாவது ரிமூவ் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கா? ஒன்லியில் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லை, ஐ திங்க் ஸோ, இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கழிக்கலாம். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்க பாசிபிலிட்டியில இருக்கு. அப்போ நம்ம இதை கழிச்சு விடலாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, வேற என்ன நம்ம கழிக்கிற மாதிரி இருக்கு? ஈகிள்ஸ் நோ. அதுக்கப்புறம் என்ன, ஆல் த, ஓகே, ஆல் தி ஹென். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணலாம். தெரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு சியும் வராது, டியும் வராது. 1 and 2 மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரியா? இப்படிதான் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணி விடணும். ஆப்ஷன்ஸை வந்துட்டு எப்படி நெக்லெக்ட் பண்ணணும், அதாவது எப்படி வந்து ஸ்கிப் பண்ணி விடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட், ஏ பார்க்கலாங்களா? வென் டயக்ராம் போடலாங்களா? சம் கே இ, அதுக்கப்புறம் பாருங்க
ஆல் இ வந்துட்டு பேரட், சம் பேரட் பி, அதுக்கப்புறம் ஆல் பியுமே க்ரௌவு, அப்புறம் நோ ஹென்னு. சரியா? ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தலாங்களா? சம்நாட் இருக்கு பாருங்க, சிக்கும் கேக்கும் சம்நாட் எதா இருக்கா? சிக்கும் கேக்கும் கண்டிப்பா இல்லை. அப்போ இங்கேயே நம்ம வந்துட்டு சொல்லிடலாம், இந்த லைன்லேயே நம்மளுக்கு பாசிபிள் ஆகலை, அப்போ ஏ வராது. அடுத்து பி மட்டும்தான் இருக்கு. பி தான் ஆன்சர்னு போயிடக்கூடாது, செக் பண்ணி பார்க்கணும். சரியா? பி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு போகணும். ஓகே, ஆல் பி சி. ஓகேங்களா? அடுத்து வேற லைன் எங்கே நம்மளுக்கு? ஓகே, என்ன இருக்கு? ஓகே, டன். அதுக்கப்புறம் நோ ஹென், கே, அதுக்கப்புறம் கேவும் பேரட், அதுக்கப்புறம் பேரட்டா ஈகிள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் க்ரோ ஆர் நாட் டேக்கன் டன். ஓகேங்களா? சம் கவ் இங்க இருக்கு பாருங்க, சம் சி ஆர் நாட் ஏ கே அப்படிங்கிறப்போ இது கரெக்டு. அடுத்து பாருங்க, சம் பேரட் ஆர் நாட் ஹென்னா, சம் பேரட் ஆர் நாட் ஏ ஹென். நான் இங்க சம் இங்க இருக்குங்களா, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து நாட் ஏ ஹென் அப்படிங்கிறப்ப கரெக்டு. அதுக்கப்புறம் பிக்கும் ஈகும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படிங்கிறப்ப பாசிபிலிட்டியில் கேட்கும்போது அது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு பி தான் சரி. ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் நல்லா உங்களுக்கு தெரியுதா? வென் டயக்ராம் பாருங்க, புரியுதுங்களா? இது ஈஸியாக போட்டுட்டோம், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் பண்ணலாமான்னு கேட்டால் கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் நம்மளுக்கு நம்ம நேரம் கரெக்டாக சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுலேயே வந்துட்டு நேரத்தை மிச்சம் பண்ணலாம். அதுக்காக தான் நான் எல்லா தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ரைட்? அடுத்து போகலாங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? வென் டயக்ராம் பார்த்துக்கோங்க. போகலாங்களா? அடுத்து இங்கே என்னங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, கன்க்ளூஷன் பாருங்க, சம் நாட்ல இருக்கு, ஜாயும் லாஃபும் சம் நாட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, கிரை பீயிங் நாட் லாஃப் பாசிபிலிட்டியில் இருக்கு. அதுக்கப்புறம் கேன் நெவர் பீன்னு என்னங்க, சம் நாட் கான்செப்ட்டுங்க, அது நாட். ஓகேங்களா? ஆர் ரைட். இதுல வந்து நம்ம கன்க்ளூஷன் வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஏல ஏதாச்சும் செய்ய முடியுமா, ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏல முடியாது. பியில் முடியுமா? பியில் முடியும். இங்க பாருங்க, சம்ல என்ன இருக்கு, ஜாய் அண்ட் லாஃப் இருக்கா. இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நாட் கண்டிஷன் இருக்கா, அப்போ பி வராது. அப்புறம் சி ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க, சி பண்ணலாம். சம் கிரை பீயிங் நாட் லாஃபா, இங்க என்ன இருக்கு, சம் கிரை லாஃப்னு இருக்கு, அப்போ சியும் வராதா. டி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, டி வந்து இல்லை. அப்போ ஏவும் டியும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ரைட்டுங்களா? இப்போ ஏவும் பியும் செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, ஆல் டியுமே ஜாயில இருக்கு. அப்புறம் சரி, அதுக்கப்புறம் ஓகே, இங்க வந்து நோ கான்செப்ட்ல இருக்கு. ஓகே, வென் டயக்ராம் பார்த்துக்கோங்க கைஸ், வென் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. போகுமா கன்க்ளூஷனுக்கு? ட்ரை பண்ணி பாருங்க. சம் ஜாய்ஸ் ஆர் நாட் லாஃபா, சம் ஜாய்ஸ் லாஃப், அதாவது வந்து சம் ஜாய்ஸ் இங்கே தான் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு வேளை கேட்டிருந்தாங்கன்னா சம் ஜாய்ஸ் ஆர் நாட் சேடுன்னு சொல்லியிருந்தா கரெக்ட். இங்கே வந்து இங்கேயே நம்மளை கழிஞ்சிருச்சு. சரிங்களா? இங்கேயே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதை அடுத்து இருக்கிறது டி மட்டும்தான். டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன்லி ஓகே, ஒன்லி வந்து இப்படி தான் போடணும். வென் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வேற என்ன இருக்கு, சேடில் ஆஃப். ஓகே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது டிஎன்ஜே வச்சு எதாவது இருக்குங்களா? கடைசியில் இருக்கு பாருங்க, கிரை. ஓகே, ஆளுமே ஹச்சு. ஓகே, மார்க் பண்ணிட்டோமா? அப்புறம் ஹச்சுக்கும் சேடுக்கும் ஆகாது. ரைட்டா? அதுக்கப்புறம் இது போடுங்க. ரைட். வென் டயக்ராம் பார்த்துக்கோங்க guys. வென் டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன் போலாங்களா? சம் ஜாய்ஸ் ஆர் நாட் லாஃபா, இங்கே ஜாய் இருக்குங்களா? சம் நாட்டில் வந்து லாஃபா, இங்கே பாருங்க உள்ள வந்து டி வந்து சம்மில் இருக்கு. இந்த டி வந்து யார் கூடயும் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஜே கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப். அப்படிங்கிறப்போ இங்கே இருக்க சம் நாட் வந்துட்டு பாசிபிள். இங்கே இப்படி ஒரு டயக்ராம் வந்து இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் நம்மளுக்கு கிடச்சி இப்படி ஒரு கன்க்ளூஷன் கேட்டாங்கன்னா அது சரிங்க. ஏன் சரின்னா உள்ளே இருக்கிறது வந்து சம் யாரு, டி வந்து சம்மில் இருக்கார் உள்ள. அந்த டி வந்து யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டார், ஜேயோட மட்டும்தான். அப்படிங்கிறப்ப இங்கே என்ன சொல்கிறாங்க, சம் ஜே ஆர் நாட் லாஃபா அப்படிங்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் சம் கிரை பீயிங் நாட் லாஃபா, சம் கிரை. ஓகேங்களா?
ஓகே சம் க்ரைக்கும் பீயிங் ஓகே பாசிபிலிட்டி இந்த சம் இல்லைங்க, அதாவது நார்மலாக இந்த சிக்கும் எல்லுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லாத ஸ்டேட்டில் அப்போ வந்துட்டு பாசிபிலிட்டியில் கேட்டால் அது சரி ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் சேடுக்கு வந்து சம் நாட் கேட்டிருக்காங்க ரைட்டா. ஆமாம், சேடில் இருக்க சம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏ டாய் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே நம்ம நோ கான்செப்டில் நல்லாவே பார்த்தோம், நோ கான்செப்டில் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இப்படி வந்திருந்ததுன்னா அது சரிங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து டி ரைட்டா. உங்களுக்கு இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரிமைண்ட் பண்ணி கூட பாருங்கள், ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் சரிங்களா. அடுத்து போகலாங்களா. ரைட்டுங்க, நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினை ஈஸி தான். கன்க்ளூஷன் வாசிங்க. சம் ஃபுட்பால் கேன் நெவர் பீன் என்னங்க ஆர் நாட். ஓகே, அடுத்து பாருங்க. சம் வாலிபால் ஆர் நாட் பீயிங் கிரிக்கெட் இஸ் எ பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் சம் பாக்ஸிங் கேன் பி எ கிரிக்கெட், இது பாசிபிலிட்டியில் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏல ஏதாவது ரிமூவ் பண்ண முடியுமா? கிரிக்கெட் ஃபுட்பால் இருக்கு ஆலில். அதுக்கப்புறம் நோ ஃபுட்பால் இஸ் வாலிபால், ஏதாவது செய்ய முடியுமா? நோ வே. ஏதாவது வந்து அங்கே சம் இருந்து இங்கே நோ இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, ஆல் ஃபுட்பால் ஆர் செஸ். இங்கே வந்து என்ன இருக்குது, சம் ஃபுட்பால் ஆர் நாட் ஏ செஸ். அப்படிங்கிறப்போ டி நம்மளுக்கு கம்பல்சரி வராது சரியா. இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று போயிடலாம் ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட்டில் பாருங்க, ஆல் கிரிக்கெட் ஃபுட்பால். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்பாலுக்கும் வாலிபாலுக்கும் ஆகாது. அதுக்கப்புறம் செஸ்ஸுக்கும் வராது சரியா. அதுக்கப்புறம் பாருங்க, செஸ்ஸும் பாக்ஸிங் சரிங்களா. இப்போ கன்க்ளூஷனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா. கன்க்ளூஷனை வந்து வென் டயக்ராமுக்கு வச்சு பார்க்கலாங்களா. சம்மில் வந்துருக்கு சம் ஃபுட்பால் ஆர் நாட் செஸ், சம் ஃபுட்பால் ஆர் நாட் ஏ செஸ் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்க, சம் வாலிபால் ஆர் நாட் பீயிங் எ கிரிக்கெட் இஸ் ஏ பாசிபிலிட்டி. அதாவது இங்கே இருக்க வி பாருங்க, விக்கும் எஃப்க்கும் ஆகவே ஆகாது. அப்படிங்கிறப்போ விக்குள்ளே இருக்க சிக்கும் ஆகாது தானே. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து டைரெக்டாகவே இங்கே ஆகாதுன்னு இருக்கும்போது இவங்க வந்து சம் நாட்டில் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட். அப்படிங்கிறப்போ வரவே வராது. ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது பாக்ஸிங்க்கும் மேபி அந்த கண்டிஷனா சம் கேன் பி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சம் நாட்டில் வந்து இது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சம் பாக்ஸிங் நாட் ஏ கிரிக்கெட்னா தான் கரெக்டு. சம் பாக்ஸிங் கேன் பி அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துலையுமே இது தப்பு சரிங்களா. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ராங் ரைட். அடுத்து போகலாங்களா. கைஸ் பொறுமையாக பாருங்க, கொஞ்சம் அப்படி குழப்பமா தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண செட் ஆகிடும். அடுத்து பார்க்கலாங்களா. பி செக் பண்ணி பார்க்கலாங்களா. சம் கிரிக்கெட் ஆர் ஃபுட்பால் ரைட். அப்புறம் எல்லா ஃபுட்பாலும் வாலிபால் சரிங்களா. அடுத்து என்ன செய்யலாம், சம் செஸ்ஸஸ் பாக்ஸிங் ஏதாவது மார்க் பண்ண முடியுமா? செஸ் பாக்ஸிங் எதாவது இருக்கா? இல்லை. பாக்ஸிங்கும் வாலிபால் இருக்கு ரைட். பாக்ஸிங் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்படியே நம்ம ரிவர்ஸ் அடித்தோம்னா செஸ் இங்கே போடலாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, செஸ்ஸுக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஆகாது ரைட்டுங்களா. வென் டயக்ராம் பாருங்க, கரெக்டாக போட்டோம் பாருங்க. சம்மில் இருக்கா சம் கிரிக்கெட் ஓகே டன். அப்புறம் ஆல் எஃபியும் விபி. அதுக்கப்புறம் சம் செஸ் பாக்ஸிங், நோ பாக்ஸிங் வாலிபால். அதுக்கப்புறம் நோ செஸ் கிரிக்கெட் ரைட்டுங்க. இப்போ வாசிங்க. கன்க்ளூஷன் 1 பாருங்க, சம் ஃபுட்பால் ஆர் நாட் ஏ செஸ்ன்னு சொல்கிறாங்களா. சம் இங்கே பாருங்க, இங்கே ஃபுட்பால் இருக்குது, செஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. உங்களுக்கு வேறு கலரில் கூட நான் சொல்கிறேன், நல்லா புரியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சம் எஃபி நாட் ஏ செஸ், சம் எஃபி நாட் ஏ செஸ் சரி. அதுக்கப்புறம் சம் வாலிபால் ஆர் சம் வாலிபால் நாட் பீயிங் கிரிக்கெட் இஸ் அ பாசிபிலிட்டிங்கிறாங்க. வாலிபால் இங்கே இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஆல்ரெடி சம் கண்டிஷனில் இருக்குது. சம் கண்டிஷனில் ஒருவேளை சம் கண்டிஷன்லேயே கேட்டு நாட் ஏ பாசிபிலிட்டின்னு கேட்டால் சரி. அது நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், இது சரிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பாக்ஸிங் இங்கே இருக்குது, கிரிக்கெட் இங்கே இருக்குது, ரெண்டுமே வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஸோ அப்படி கேட்குறப்போ ரிலேஷன்ஷிப்பில் மேபி அதாவது பாசிபிலிட்டியில் கேட்டால் சரிங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இங்கே 3மே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து பி தான்
என் ஆப்ஷன் வந்து பாருங்கள், இது வந்து பி தான் ஆன்சர், ரைட்டுங்களா? அதாவது எய்தராக எந்த கண்டிஷனும் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பி போயிட்டோம், ரைட்டுங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரிவர்ஸ் லைசத்தோட மெயின்ஸ் லெவல் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறதும் கற்றுக்கிட்டோம். அதாவது இப்போ மெயின்ஸ் லெவல், அதாவது இப்போ யாராவது என்ட்ரி ஆகிருக்கீங்க, அதாவது ப்ரிலிம்ஸோட மிட் லெவல் ப்ளஸ் மெயின்ஸில் வந்து என்ட்ரி ஆகி இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மெயின்ஸ் லெவல் யாராக நல்லா போடுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரைனிங் செஷனாக எடுத்துக்கோங்க. அதாவது நான் ரிவிஷன் செஷன் சொன்னேன். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்கமிங் நம்மளோட சேனல்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் போட போகிறோம். ஸோ அதெல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலும் ரெகுலராக உங்களுக்கு வந்து டக்கு நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அழகாக வந்துட்டு எடுத்து பார்க்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறது. ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இந்த ஒரு 3 மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா 2026 உங்களோட வருஷமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஸ்டோரி போடுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்மளை மீட் பண்ணுவோம். கரெக்டாக இன்ட்ராக்ஷனாக நிறைய நடக்கும். ஸோ அதனால் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy.